நீயும் சேலையெல்லாம் மாத்திட்டியா? ஆமாக்கா, சவன் எவ்வளவு நேரம் தான் சேலைய போட்டு கட்டிக்கிட்டு இருக்கே, வெக்க தாங்க முடியல. அதான் கழட்டி போட்டு சுடிதார மாட்டிட்டேன். சரி சரி. ஆமா, மத்தியானத்துக்கு சாப்பாடு உண்டா? இல்லக்கா, காலையில தான பால் காய்ச்சி வச்சிருந்தோம். அதான் காலையில எல்லாத்துக்கும் இட்லி வடைய மட்டும் போட்டுட்டோம். மத்தியானம் ராத்திரிலாம் சாப்பாடு போடுறதுக்கு அவ்வளவு துட்டு இல்லக்கா. வீட்டையே கடன்ல தான் வாங்கி இருக்கோம். அப்படியா? சரி சரி. நானும் மத்தியானம் சாப்பாடு உண்டோன்னு நினைச்சேன். இல்லைன்னா சமையல் பண்ணணும் பாத்தியா, அதான் கேட்டுட்டு போவோன்னு வந்தேன். சரி உமா, இந்த இட்லி வடை சாம்பார் அது ஏதாவது மிச்சம் உண்டா? இல்லக்கா, சாப்பாடு காணலையே. நானும் எங்க அம்மாவும் வெறும் இட்லியும் சட்னியும் தானே சாப்பிட்டோம். நினைச்சதை விட ஆட்கள் அதிகமா வந்துட்டுக்கா. ச்சே, இவன் என்ன சாம்பாரும் இல்லை இட்லியும் இல்லைங்க. இதை கொண்டு போய் மத்தியானத்தை ஓட்டிடலான்னு பார்த்தேனே. அடுப்படியில் போய் அப்போ வெந்துச்சு ஆக வேண்டியதுதான். சோறு பொங்கி போட வேண்டியதுதான், வேற வழி இல்லை. உமா, அப்புறம் நீ என்ன குழம்பு வச்சா மத்தியானத்துக்கு? தானே இட்லியும் சாம்பாரும் அள்ளிட்டு போய் மத்தியானத்துக்கு ஓட்டலான்னு பார்த்தா, இல்லைன்னு சொன்னோன்னே நான் என்ன கறி வச்சிருக்கேன்னு கேட்கா பாரு. வாங்கிட்டு போய் மத்தியானத்துக்கு ஒப்பேத்த தானே. நான் விடுவேனா? நான் ஒன்றும் பண்ணலக்கா. எங்க அம்மா தான் நீ ஒன்றும் பண்ணாதே, நான் உனக்கு பண்ணி கொண்டு வரேன்னு சொன்னா. அதான் நான் ஒரு கறியும் வைக்கல. அப்படியா உமா? சரி, அப்போ விடு. 2 இட்லி கிடைச்சா என் மவளுக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். பாவம் பிள்ளை காலையில ஒழுங்காவே சாப்பிடலையா, அதான் மனசு கேட்காம வந்தேன். ஐயா, அப்படியாக்கா? சரி போங்க, போய் நேரத்துக்கு பிள்ளைக்கு ஏதாவது சாப்பிட பண்ணி கொடுங்க. மினிக்கிருவா. எனக்கு பண்ணி கொடுக்க தெரியாம தான் இவட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேனோ. சரி உமா, அப்ப நான் வாரேன். மினி, தூக்குவாளி சட்டியெல்லாம் எங்க தூக்கிட்டு போறா? அது ஒன்றும் இல்லைக்கா, நாத்து வீட்டு பால்காய்ப்புல இட்லி சாம்பார் பாயாசம்னு நிறைய மிச்சமா. அதான் எங்க மாமியார் இப்போ அதை அள்ளிட்டு வா, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஆகும்னு சொன்னாவ. அதான் போறேன். என்ன மினி சொல்ற? ஆமாக்கா, நிறைய மிச்சம் கிடக்கான். அதான் நீங்களும் எடுத்துட்டு போவியன்னு நினைச்சு உங்களுக்கு சத்தம் கொடுக்கவங்க வீட்டுக்கு போனேன். ஆனா சத்தம் கொடுத்தா அங்க ஆளே இல்லை. அதான் சரி நம்ம போய் எடுத்துட்டு வருவோன்னு தூக்குவாளியும் சட்டியும் தூக்கிட்டு வந்தேன். ச்சே, இந்த உமாளு எப்படி போய் சொல்லியிருக்கா? நான் அவட்ட போய் கேட்டேன் பார்த்துக்க சின்ன பொண்ணு. என் மாவா பாவம் பசியில் இருக்கா, 2 இட்லியும் சாம்பாரும் இருந்தா தான்னு. அதுக்காக கொஞ்சம் கூட மிச்சம் இல்லை. நானும் எங்கள் அம்மையும் வெறும் இட்லியை தான் தின்னோம், சாம்பார் அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா பார்த்துக்க. ஆமா, பெரிய எங்க நாத்துக்கு எங்க மாமியார் மாதிரி தானே இருக்கும் குணம். அப்படிதான் போல தூக்கி தூர தட்டுவாளாம், ஆனால் அடுத்த வீல் கொடுக்க மாட்டாளாம்மா. என்ன இது? நீ உன்னையெல்லாம் என்ன சொல்ல மினி, ரொம்ப நல்ல பிள்ளை நீ. வசந்தாக்காவும் மிச்சமான சாப்பாட்டை எடுத்துட்டு போவன்ட்டு என் வீட்டுக்கு போய் சத்தம் கொடுத்துருக்கா பாத்தியா? உன் மனசோ மனசு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, பாவம் அந்த அண்ணனும் உங்க மவளும் ஒரு நாளைக்காச்சும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் உங்களை கூட வந்தே பார்த்துக்கிடுங்க. சே, நீ என்ன காமெடி பண்ணு, ஆனாலும் உன் மனசு நல்ல மனசு பாத்தியா? நான் உன்னை ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டேன். சரிக்கா, வாங்க மிச்சம் இருக்கிற இட்லி சாம்பாரை அள்ளிட்டு போவோம். இல்லைன்னா எங்க மாமியார் இங்கே வந்துடும். சரி வா போவோம். அப்பா, எவ்வளோ இட்லி வடை சாம்பார்னு மிச்சம் கிடக்கு. ஆமாக்கா, நிறைய இருக்கு. நீ லட்சுமி அக்காவும் ராணி அக்காவையும் கூப்பிட்டியா? கூப்பிட்டேங்க்கா, ஆனா ராணி அக்கா வீட்டுல கறி பொங்கிட்டு ஆகலாம், அதனால வேண்டான்ட்டு பார்த்துக்கிடுங்க. சரி, அப்போ நான் ராமலட்சுமிக்கும் சீதா லட்சுமிக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு போறேன். பாத்திரத்தை ஒன்றும் எடுத்துட்டு வராம வந்துட்டோமே. சரி, இங்குள்ள பாத்திரத்துல எடுத்துட்டு போய் பிறகு கொண்டு வந்து வச்சிருவோம். எல்லாம் எடுத்திருக்கேனா? குறைவா இருந்த மாதிரி இருக்கு. வசந்தா, என்ன வசந்தா இதெல்லாம்? பார்த்தா தெரியலையா? பால் காய்ப்பு வீட்டுல இல்ல இட்லி சாம்பார் வடை பாயாசம் ஏதோ ஒண்ணு குறைஞ்ச மாதிரி இருக்கு, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சாம்பார் பாயாசம் இட்லி சட்னி எடுக்காம வந்திருக்கேங்க. எல்லாத்தையும் ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க. கொஞ்சோண்டு சட்னி மட்டும் போய் எடுத்துட்டு வந்துறியே. வசந்தா, என்ன ஏன் அலறிட்டு அலையறிய? எதுக்கு இப்படி பறக்கிட்டாலையா? இவ்வளவே தின்ற போறானி? பால்காய்ப்பு வீட்டுல உள்ள அவ்வளவு இங்கதான் வந்து இருக்கு. நாங்க 4 நாளைக்கு வச்சு திங்கலாம்ல, செலவு மிச்சம் தானே. சாம்பார் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சேன்னு வைங்க, ஒரு 4 நாளைக்கு இட்லி தோசை பூரின்னு சுட்டு தின்னுக்கிடலாம். அது இல்லாமல் மத்தியானத்துக்கு சோறு பொங்கி வச்சா போதும், சாம்பாரை வச்சு மத்தியானமும் நைட்டும் ஓட்டிக்கிடலாம். கடை சாயங்கால நேரத்தில் ஆளுக்கு 2 எடுத்து கடிச்சுக்கிடலாம். இவ்வளோ இட்லி மிச்சமாக இருக்குல்ல, அதை உறுத்தி போட்டு நம்ம சூரிய வம்சம் தேவியானி ஸ்டைலில் இட்லி உப்புமா பண்ணிடலாம். கணக்கு பண்ணி பாருங்க, காலையில் மத்தியானம் ராத்திரின்னு ஒரு 4 நாளைக்கு செலவே கிடையாது. வாரம் நல்லா இருந்துச்சு. 2 நாள் முன்னாடி ஒரு கல்யாண வீடு, அந்த கல்யாண வீட்டு சாப்பாடு முடியும் பால் காய்ப்பு வீடு, என்ன இது ஒரு 4 நாள் ஓடும். நானே
என்னமா அடுத்த வாரம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்த வாரத்துக்கு தானே ஒரு தட்டு எடுத்துட்டு வீடு வீடா போ. இதோட விதவிதமா கிடைக்கும். நைட்டு சாப்பாட்டுக்கு சாம்பார் ஊத்துனேன், ரசத்தை ஊத்துனேன்னு பழைய குழம்ப சூடு பண்ணி ஊத்துனா தலையில தூக்கி தட்டிடுவேன் பாத்துக்க. ஏங்க ஒவ்வொருத்தையும் ஏதாவது கிடைக்குமான்னு ஒவ்வொரு வீட்டா தேடிட்டு அலையா. ஆனா நான் அப்படியா, ஏதாவது விசேஷ வீடு வரும்போது கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிடுவேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? நான் இப்படி சேமிக்கிறதுலாம் உங்களுக்கும் நம்ம மொவலுக்கும் தானுங்க. எங்க நைட்டுக்கு சோறை மட்டும் பொங்கி வடிச்சிடவா, சாம்பார் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிடுவோம். சே, பேசாம எங்கேயாவது போய் தொலைஞ்சிடலாமான்னு இருக்கு. ஏங்க என்னை பார்த்து பெருமையா இருக்கும்ல. எதுக்கு இப்படி வீடு வீடா போய் சோறு கறின்னு பெருக்கிட்டு அலையறதுக்காக பெருமைப்படாவ? பரவாயில்லையே, நம்ம பொண்டாட்டி வசந்தா ஒரு வாரத்துக்கு சமையல் செலவு மிச்சம் முடிச்சிட்டான்னு பெருமைப்படுவே இல்ல. போம்மா. எனக்கு உங்களை பத்தி தெரியுங்க. நீங்க வெளியே தான் அப்படி கத்தி பேசுவியே, ஆனா உள்ளுக்குள்ள என் மேல பாசம் அதிகம், என் மேல பெருமை அதிகம். ஏ கொஞ்சம் அப்படி படுத்துக்கிடுங்க என்ன. நான் அப்படியே கொஞ்சம் வெளியே போய் தலையை காட்டிட்டு அப்படியே சட்னி இல்ல வேற ஏதாவது மிச்சம் இருக்கான்னு பார்த்து எடுத்துட்டு வரேன் என்ன. எல்லாம் என் தலை எழுத்து.